ஆன்மீக சொந்தங்களே, நல்லா கவனித்து பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் உள்ளே வந்து இது வந்து ஒரு லிங்கம் இருக்கிறது. சுற்றியும் நாகங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல தலைகள் உள்ள நாகங்கள், நாக படம் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 5 இதழ் இல்லைன்னா 6 இதழ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூவில் இதில் 6 இதழ் இருக்குது, இதில் 5 இருக்குது. இது வந்து இப்படி வந்து நம்ம தெய்வத்துக்கு வைத்து படைக்கும் பொழுது மனம் மகிழ்ந்து நமக்கு பல நற்காரியங்கள் கிடைப்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை. எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். நண்பர்களும் குருமார்களும் பல தேசங்களிலிருந்து குழுவிலே இணைந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்து கொண்டு, மேலும் உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சித்தர் தமிழ் சேனல் உள்ள அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூரிலிருந்து தங்கராஜ் பேசுகிறோம். நாகலிங்க மரத்தினுடைய பலன்களும் அதன் பூவை பற்றி தெரிந்து கொள்வோம். இது ஆன்மீக வழிபாடு முறைகளுக்கு மிக உயர்ந்து காணப்படுகிறது. அதாவது நாகதோஷம் உள்ளவர்களுக்கு இந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா சிவன் பெருமானுக்கு இந்த பூவை வந்து 5 வாரங்கள் 3 பூ அவருடைய மேலே லிங்கத்துக்கு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு திருமணம் தடைபெறவங்களுக்கு சீக்கிரமாக திருமணங்கள் நடைபெறும். நாகம் மாரி உள்ள ஒரு லிங்கம் மாதிரி இந்த இடத்துல இருக்கு. அதனால் இது வந்து சிவனுடைய அமைப்பு பெற்ற பூவாகும். இதனுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா மா இலை மாரியே தான் இருக்கும். மா இலை எப்படி இருக்குது அந்த மாரி இருக்கும். ஆடாத்தோட இலை மாரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நல்லா மரமாக வரக்கூடிய அதனுடைய கொத்து தான் இதனுடைய தலை. காஞ்ச சருவு மாரி காஞ்சதுன்னா அதேமாரி இந்த அளவுக்குள்ள இருக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரைக்கும், அதாவது காலையில் நேரத்தில் நம்ம பொறித்தோம்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 12 மணி வரைக்கும் அந்த மாரி இருக்கும். அப்புறம் அப்படியே காய இந்த சைடில் இருக்கிற பூவெலாம் விழுந்துடும். உளுந்து பின்னால் இந்த நேற்று பூத்த பூவு இந்த மாரி ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இந்த மொக்கு வந்து இந்த மாரி தான் இருக்கும். இது வந்து மொக்கு வெடித்தால் இந்த வடிவில் ஆயிரும். இதனுடைய காய் வந்து சப்போட்டா காய் மாரி பெரிதாக ஒரு காய் வந்து 5 கிலோ அளவில் கூட இந்த காய் வரும். மருத்துவ குணத்துன்னு பார்த்திங்கன்னா இதனுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த தலையை பொரித்து இதை வந்து நல்லா இடித்து அந்த எண்ணெயில் ஊற வைத்து அனல் வந்து கம்மியாக வைத்து மற்ற மூலிகையோடு போடுவாங்க. நல்லா முடி வளர்வதற்காக நல்லா பயன்படுத்துவாங்க. இதனுடைய காய் அப்படின்னு சொல்லக்கூடியது புளித்தையில் இறக்கிட்டால் அந்த பஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக அதை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த நாகதோஷம் உள்ளவங்க அதாவது அவங்கெல்லாம் வந்து இதில் தாயத்திலையும் போட்டு அணிந்து கொள்ளலாம். மை வகைக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் சிவபெருமானுக்கு நம்ம பிடித்தமான பூவு. இந்த மரம் வந்து நம்ம வீட்டிலே வளர்த்தலாமான்னா பெரும்பாலும் வீட்டில் வளர்த்தக்கூடாது. இது கோயில்களிலே உள்ள இடங்கள் நல்ல தாராளமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த மரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சில பூஞ்செடிகள்லாம் விற்கிறாங்க இல்லையா, கார்டன் சொல்லுவாங்க, அவங்க வந்து விற்கிறாங்க. அவங்ககிட்டருந்து வாங்கி நம்ம கோயிலுக்கு தானமாக கொடுத்தோம்னா நமக்கு அந்த பூ வந்து செடி பெருசாகவே அந்த பூவை
சிவபெருமான் வைக்கும்போது நம்மளுக்கு பல தோஷங்களை நீக்கி புண்ணியங்கள் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே நண்பர்களே, இது உங்களுக்கு அடையாளத்துக்காகவும் இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து தியானங்கள் செய்யும் போது சீக்கிரமான நற்பலன்களை அடையலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் ஒதுக்கி இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வராது. மனதை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். இதுமாதிரி பல்வேறு விஷயங்கள் இதில் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்து கொண்டே இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பதிவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். சிவாய நம.